தமிழ் இனம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான செய்தி, இந்த இனம் ஒரு ஏமாந்த இனம், ஏமாறிய இனம், ஏமாற்றப்பட்ட இனம். அது எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிறது இந்த இனத்துக்கு தெரியாது. அதை இந்த ஒரு 6 சொற்பொழிவினுடைய கருவிலே அதனை பார்க்கலாம். யான்னு ஒரு சொல், கட்டு என்று பொருள். யா என்கிறது பைண்டிங், கட்டு. யாத்தல் என்பது கட்டுதல், யாப்பு என்கிறது கட்டுதல். அதனால தான் பாட்டு கட்டுறான்னு சொல்லுவாங்க. அது கிரேக்கத்தில் ஏப்போ என்று, அதிலிருந்து தான் எப்பிக் என்கிற சொல் வந்தது என்று கிரேக்க அகராதிகள் சொல்கின்றன. எப்பிக் என்று, ஏப்போ என்கிறது யாப்பு. யாக்கை என்கிறது நாடி நரம்பு தசை குருதி எல்லாவற்றாலும் கட்டப்பட்ட உடம்புக்கு யாக்கைன்னு பேர். யாத்தல் என்பது கட்டுதல்னு பொருள். அதுபோல் யாமை என்று ஒரு உயிரிக்கு, அந்த ஆமைக்கு பேர் வந்ததனுடைய அடிப்படை அதனுடைய கட்டு என்ற காவல், கட்டு என்ற காப்பு. அந்த காப்பாக அதன் மேல் அடைந்திருக்கிற ஓடு இருக்கிறதே, அதன் அடிப்படையில் தான் யாமை என்று வந்தது. ஆமைக்கு முந்தி யாமை என்று இருந்தது. இந்த யாம் என்கிற அந்த சொல் தான் ஏம் என்று தெரிஞ்சது. இப்போ இந்த பிரத்தகாந்திர ரெக்டஸ் என்று நிமிர்ந்த குரங்கு மனிதனாக இவன் நிற்கிற பொழுது யான்னு கத்தினான். யா அன் என்று அடுத்த படிநிலையில் அது வளர்ச்சி அடைகிற பொழுது யான் என்கிறது தான் ஏன் என்று ஆனது. உடையேன், நின்றேன், சென்றேன் என்கிறதுல ஏன் இருக்கிறதே, அது யான் என்கிறதனுடைய அடுத்த படிநிலை தெரிவு. எல்லாரும் கூடியிருக்கிறோம் என்கிறதுக்கு யாம் என்று சொன்னாம். பிறகு யாம் என்கிறது ஏம் என்றான பிறகு உடையேம், நின்றேம், சென்றேம் என்று வந்தது அந்த யாம் என்கிறது தான். அதுபோல் யாமை என்கிறது ஏமை என்று பல திராவிட மொழிகளில் இருக்கிறது. யாமைக்கு ஏம என்று. இந்த ஏம் என்கிறது காப்பு என்கிற பொருளில் தான் ஏமம் என்று வந்தது. ஏமம் என்கிறது காப்பு. ஏம் மறுவுதல் என்ற காப்பை தழுவுதல். ஏம் மாறுதல் என்பது தான் அந்த காப்பினை தவிர விட்டு விடுதல், மாறிப்போய் விடுதல் என்கிறது தான் ஏமாறுதல் என்கிற சொல் வந்தது. இந்த இனம் ஏமாறிய ஒரு பேரினமாக இருக்கிறது. சரி, இதன் காரணமாக 2000 ஆண்டு காலமாக இது ஏமாறி போன்றிருக்கிற அந்த செய்தியை நமக்கு முதலாக தெளிவித்தவர், குறிப்பு காட்டியவர், சூட்டியவர் திருவள்ளுவர் பெருமான். அவர்தான் கண்டுபிடித்தார், இந்த இனத்துக்கு வெட்கமில்லை என்று அவர் சொன்னார். நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். பேதை என்கிறதுக்கு அகராதிப்படி போட வேண்டுமானால் இந்த பேதை தமிழ பேதை என்று பொருள். தமிழனுக்கு தொழிலாக என்னென்ன இருக்கிறது என்றால், முதலில் இந்த பயலுக்கு நாணம் இல்லை, வெட்கம் இல்லை என்று அவர்தான் கண்டுபிடித்தார். அதைத்தான் பெரியார் ஏற்றுக்கொண்டார். எனவே தன்மான இயக்கம் என்று சுயமரியாதை என்று சொன்னதே அது கூட ஒரு தன்மானம் இல்லாத செயல் என்று நான் பல கூட்டங்களில் சொல்வேன். தன்மானம், அந்த நாணம் இல்லை என்று அவர் கண்டுபிடித்து நாடாமை என்ற அறிவு மனப்பான்மையிலே ஆராய்ச்சி உணர்விலே ஒன்றை தெளியாமை, நாடாமை, நாரின்மை, அன்புணர்ச்சியே அற்று போய்விட்டான். ஒவ்வொரு செயலுக்கும் ஏதாவது ஒரு எதிர் பயன் இருந்தால் மட்டுமே அன்பு காட்டுகிறவனாக இருக்கிறான். நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். இந்த பேதை, இந்த முட்டாள், தமிழ முட்டாள் இந்த 4 தொழில்களையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறான் என்று அவர்தான் சுட்டினார். இந்த நாணம் மட்டும் இல்லை, வெட்கம் இல்லை, மானம். வெட்கம் என்கிறது வளைவு, வட்கு என்கிறது வட்குதல், வட்கார் மேல் செல்வது என்று வருகிற இந்த புறப்புல் வெண்பாமலையெல்லாம் வட்கார் என்றால் வளையாதவன் பொருள். வட்கம் என்கிறது வளைவு, நாணம் என்கிறதும் வளைவு, மானம் என்கிறது இயல்பாக இருக்கிற ஒரு பெருமிதமான ஒரு மதிப்பு தன்மை. சரி, இதெல்லாம் இல்லை என்று திருவள்ளுவர் சொன்னாரே, அதற்குரிய இலக்கணமாகவே இன்னும் நாம் இருக்கிறோம். மானம் உள்ளவர்கள் போல் நடிக்கிறோம், வெட்கம் உள்ளவர்கள் போல் நடிக்கிறோம். அடிப்படையில் இல்லை. ஒவ்வொருடைய செயலையும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் உட்பட பார்த்து வெட்கம் இல்லாத இனம், வெட்கம் இல்லாத நாடு என்கிறபடியாக இருக்கிற அரசியல் சூழலில் நமக்கு காட்சிகள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றன. சரி, இது கிடக்கட்டும்.